ஹாய், ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா ஆரி டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம எப்படி செயின் ஸ்டிச்சை போடுறது, எங்கெங்க நம்ம எப்படி டர்ன் பண்ணா ஷேப் வந்து கரெக்டா வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர் ஃபில் பண்றேன். ஸோ ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு குட்டியா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு இதுல நீங்க கார்னர்ஸ் வரும்போது ரொம்ப கவனமா டர்ன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டேன். இப்ப நான் இப்படியே திருப்பினா என்ன ஆகும் அப்படின்னா, தெரியுதா உங்களுக்கு, இந்த செயின் வந்து ஒரு கர்வ் மாதிரி ஆயிடும். சோ உங்களுக்கு அந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு அந்த பினிஷிங் கிடைக்காது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அந்த குட்டி லாக் சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி லாக்க உங்களோட ஆப்போசிட் சைட்ல நீங்க எந்த சைட் வந்து ஸ்டிச் போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நான் பென்சில்ல கூட உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டிச் வந்து இந்த டிரெக்ஷன்ல இருந்தது, இப்போ இந்த டிரெக்ஷன்ல போச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டிச்சை வந்து ஆப்போசிட் சைட்ல டிரெக்ஷன் பண்ணி தான் ஒரு குட்டி லாக் போட்டிருக்கேன். குட்டி லாக் போட்டுட்டு நீங்க டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு டிரெக்ஷன் வந்து பர்ஃபெக்டா டர்ன் ஆகும். ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு சூப்பரா வரும். இது நீங்க எங்க வந்து நீங்க ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சேம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து டாப் வேர்டா மூவ் பண்ணணும். அப்ப நான் இதுக்கான ஸ்டிச் எங்க கொடுக்கணும், இதுக்கு ஆப்போசிட் சைட்ல நான் கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திரும்ப அந்த ஸ்டிச்சை வந்து நான் வந்து திருப்பி இங்க ஒரு குட்டி லாக், ரொம்ப பெருசா போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அங்க ஒரு குட்டியா லாக் போட்டுட்டு நீங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. நீங்க அங்க ஒரு குட்டி லாக் போட்டிருக்கீங்க அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? சோ இதே மாதிரிதான் நம்ம எல்லா ஷேப் எல்லா எட்ஜஸ்க்குமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த சைட் வந்து குட்டி லாக் போட்டுட்டு நான் வந்து டர்ன் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சோ இது உங்களுக்கு எங்கேயுமே தெரியாது. இப்போ நீங்க வந்து இந்த டிரெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க, பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க கை வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா சைட்லயுமே வந்து டிரெக்ஷன் வந்து டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சோ ஃபர்ஸ்ட் நீங்க செயின் ஸ்டிச் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன சைஸ்ல போடுறோம், என்னென்ன டிரெக்ஷன்ல போடுறோம், இதை எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுமே சேம் அப்படிதான். நான் இங்க ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்றேன்னா, ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எட்ஜஸ் வரும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. நீங்க செயின் ஸ்டிச் போடுறதுக்குரிய ஆப்போசிட் சைட்ல தான் அந்த குட்டி லாக்க போடுவீங்க. சோ நான் இப்ப அப்படி திருப்ப போறேன், அதாவது என்னோட ரைட்ல திருப்ப போறேன்னா லெஃப்ட்ல ஒரு குட்டி லாக், அந்த குட்டி லாக்க போட்டுட்டு நான் டர்ன் பண்ணும்போது எனக்கு எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பா கிடைக்கும். இப்போ சேம் இப்போ நான் வந்து மேல போகணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீழே பாட்டம்ல ஒரு குட்டி லாக்க கொடுத்துட்டு நான் மேல டாப்ல டிரெக்ஷன்ல நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க வந்து பேக் ஸ்டிச்சையும் குட்டி லாக்கையும் இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிளவுஸ்ல போடும்போது உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். எட்ஜஸ் வந்து எப்பவுமே ஷார்ப் எட்ஜஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ண கொடுக்கணும். அப்பதான் டிசைன் வந்து நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். சாரி, திரும்பிருச்சு, நூல் திரும்பிருச்சுன்னா என் லாக் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சோ நீங்க நூல் வந்து திரும்பாம பாத்துக்கோங்க. நீங்க கேட்கலாம், என்னங்க உங்களுக்கே என் நாட் வரல அப்படின்னுட்டு. என் நாட் வந்து ஏன் வரல அப்படிங்கிற ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூல் வந்து இப்படி திரும்பிடக்கூடாது. நூல் திரும்பிருச்சு அப்படின்னா கண்டிப்பா என் நாட் வந்து ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு வந்து லாக் ஆகாது. ஓகேங்களா? இப்ப லாக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண.